Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா குயிக்கா ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன்ல போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடால 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். அந்த ரவை கோதுமை மாவு உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மாவு கூடால அந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இருத்தி பிடிச்சோம்னா அது பிடிக்கணும். அதே மாதிரி உதுத்து விட்டோன்னே உதிர்ந்துடும். அந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் லைட்டான சூடான வெந்நீர், அதாவது கை பொறுகிற அளவுக்குள்ள வெந்நீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்தால இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தால இதை மூடி வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இது தனியாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அது கூடால கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருந்தேன். அதாவது ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸில் பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அது கூடால ஒரு கேரட் துருவினது, ஒரு 10 பீன்ஸு பொடியாக நறுக்குனது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அது கூடாலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். காய்கறி எல்லாமே நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் காரத்துக்கு ஏற்றால வத்தத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம செஞ்சு முடித்ததும் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்தோம்னா சாட் மசாலாவுக்கு சரியாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா தனியாக இருக்கட்டும். அடுத்தால இங்கே மாவு நல்லா ஊறிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறிடுச்சு. இதை லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக பசைஞ்சுக்கோங்க. பசைஞ்சிட்டு நம்ம இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டணும். கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துருக்கேன். எடுத்து இதை நல்லா சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுனாக்கி நம்மளுக்கு மசாலா வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியமாகவே உருட்டிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நைஸாக இருந்தனாக்கி இந்த மசாலா மட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு 4 சைடும் ஈவனாக வர மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்தால இந்த இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது பேக்கெட் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சமோசா மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி முட்டை வச்சு இதே மசாலாவில் நம்ம முட்டை பப்ஸ் வச்சு அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் சைட்லலாம் பேஸ்ட், அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஒட்டுறதுக்காக. இப்போ நம்ம மசாலாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு இதே மாதிரி மூடிடலாம். சைடில் ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சு இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா சீல் ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
எண்ணெயில் வந்து நான் பொரிச்சு சேர்த்துருதேன். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உடனே கரிஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேமில் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். நான் இதே மாதிரி வந்து சமோசாவுமே ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து நான் வந்து பொரிச்சு எடுத்துருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து செஞ்ச பேக்கெட் அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த இதான் சேர்க்கணும் இது சேர்க்கணுன்ட்டுலாம் கிடையாது. நம்மளுக்கு எது விருப்பமோ அந்த காய்கறி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.